ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. உண்மையிலே நேற்றைக்கு மேட்ச் எஸ்ஆர்ஹெச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களான்னு கேட்டால் டெப்த் ஓவர் நல்லா தான் பண்ணாங்க. பட் உண்மையை சொல்லணுன்னா சிஎஸ்கே தான் மேட்ச்சை கைவிட்டாங்க. ஜஸ்ட் 10 ரன்ஸில் நம்ம தோற்றுருக்கோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் தான். ஸோ எதுக்காக பார்த்திங்கன்னா சிவம் டூபே ஒரு ஃபினிஷர்னு டீம் நினைக்கிறாங்கன்னு தெரியல. அவர் அடிப்பார் தான், பட் அவருக்கு வந்தால் மட்டும் தான் அடிப்பார். அந்த ஒரு நம்ம வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மோட்டிவ் நேற்றுக்கான எந்த பேர்கிட்டையுமே நான் பார்க்கல. அண்ட் முன்னாடியே சர்ஃபராஸ் கான் இறக்கியிருக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஷார்ட் இறக்கி விட்டாங்க. ஊர்வேல் பட்டில் கூட இறக்கிருக்கலாம். என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. பேட்டர்ஸ் நம்மக்கிட்ட ஸ்ட்ராங்குன்னு சொன்னால் இப்போ பவுலர்ஸ் தான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். சஞ்சு சாம்சன் அடிப்பார்னு பார்த்தா இந்த மேட்ச் அடிக்கலை. பட் கெய்க்வாட் ஸோ என்ன பண்ணுறாருன்னு தான் நமக்கு தெரியல. இந்த மேட்ச் வின் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு எல்லாரோட மனசுலேயும் ஒரு தாட். வின் பண்ண வேண்டிய மேட்ச்சை அவங்க கைவிட்டு போச்சு. வின்னர் லாஸ் நம்மளோட சப்போர்ட் எப்போயுமே சிஎஸ்கே தான். பட் இருந்தாலும் இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணியிருக்க வேண்டிய மேட்ச். ஸோ 200 பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. பவுலர் செம சூப்பராக பவுலிங் பண்ணி. பட் பேட்டர்ஸ் நினச்சிருந்தா அதை வின் பண்ணி கொடுத்துருக்கலாம். நம்ம பிரவிஸ் அவர் பார்த்திங்கன்னா எதுவுமே எடுக்காமல் போனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டூபி ஆடுவார்னு பார்த்தோம், ஓவர்டன் ஆடுவார்னு பார்த்தோம். ஓவர்டன் செம்மையாக பவுலர் பண்ணார். பட் பேட்டிங் பண்ணணும்னு பார்த்தோம், பட் இல்லை. பட் நேற்றுக்கு மாதிரி மேட்ச்சில் ஒரு எம்எஸ்டியோ இல்லை நம்ம ஜடேஜாவோ இருந்தால் கண்டிப்பாக நம்ம மேட்ச் வின் பண்ணியிருப்போம். அதுதான் ஃபினிஷருக்கான ரோலு நம்ம எம்எஸ்டி. ஸோ லாஸ்ட் ஹைதராபாத் வந்தார் மேட்ச்சில், அந்த டீமில் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நேற்று மேட்ச் நம்ம வின் பண்ணியிருப்போம். பட் ருத்ராஜ் எங்கேயோ மிஸ் பண்ணுறாரு. அண்ட் பேட்டர்ஸை மாற்றி விடுவாங்க இல்லையா, ஸோ அதில் பிரிவிஸ்லாம் அந்த பிளேஸில் இறக்க வேண்டிய ஆளே கிடையாது. ஸோ அண்ட் ஆயுஷ் மாதிரி அவர் காலில் அடிபட்டும் எதுக்கு ப்ளே பண்ணாருன்னு தெரில. ஸோ ரொம்ப நிறைய விஷயங்கள் சொதப்பல். பவுலிங்கில் செம்மையாக பண்ணிட்டாங்க, பட் பேட்டிங்கில் செம்மையாக சொதப்பிட்டாங்க. நம்ம கையில் இருந்த மேட்ச்சை நம்மளே தானமாக கொடுத்த மாதிரி இருந்துச்சு நேற்றுக்கு. ஸோ முடிஞ்சிருச்சு. அப்கமிங் வேறு எல்லா மேட்சும் வின் பண்ணி பிளேயிங் 11 பிளேயிங் 4 போவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டவுட்டு தான், ஏன்னா அவங்க 200 அடிச்சே ஜெயிக்க மாட்டுறாங்க. அவங்கெல்லாம் பொழந்து கட்டுறாங்க இந்த டாப் 4 இருக்கவங்க. பார்ப்போம், நம்ம ஸ்டைல் நடக்கிறதா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. ஸோ ஊர்வேல் பட்டியெல்லாம் கூட இறக்கலாம், பட் எப்போ இறக்குவாங்கன்னு தெரியல. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் பவர்ஃபுல் கேமுக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வின்னர் லாஸ் ஆல்வேஸ் வில் சப்போர்ட் சிஎஸ்கே பிகாஸ் வி ஆர் ஆல்வேஸ் ஃபேன் ஆஃப் சிஎஸ்கே. தட் இஸ் ஒன் ரீசன் பிஹைண்ட் என்ன நடந்தாலும் சப்போர்ட் பண்ணுறதுக்கான காரணம் நாங்கள் எல்லாருமே சிஎஸ்கே ஃபேன். எம்எஸ்டி வேறு எந்த ரீசனும் கிடையாது. கண்டிப்பாக கம்பேக் கொடுப்போம். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இன்னொரு நேம் இருக்குது, கம்பேக் சூப்பர் கிங்ஸ். அது நடக்குதா அப்படிங்கிறத அப்கமிங்கில் பார்க்கலாம். வீசா 3 மேட்ச் தோற்றதுக்கான காரணம் யாருன்னு நமக்கு தெரியல. பட் இந்த மேட்ச் நம்ம கைவிட்டு போடுறதுக்கான காரணம் நம்ம மட்டும்தான், வேறு யாருமே இல்லை.